கணபதி விழா வந்து பாம்பேல ரொம்ப விசேஷமானது. போன வருஷம் இந்த மண்டபத்தில் கருப்பசாமி வச்சுருந்தாங்க. இந்த தடவை ஐயப்பன் பிள்ளையார் வந்து ஐயப்பன் ரூபத்தில் வச்சுருக்காங்க. ஐயப்பனை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அவங்க வந்து அவ்வளோ இது. ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் 15 வருஷம் கழிச்சு தான் குழந்தை இல்லாமல் நான் பிறந்தேன். அது ஐயப்பனோட அருளால் தான் நான் பிறந்தது. படிகளெல்லாம் அந்த வரம் தரும் ஐயப்பன் திருவடியே, படிகளெல்லாம் பல பொருளினை சொல்லிடும் அருள் வடிவே, படியே வாழ்வை காத்திடும் விதியே, உன்னடியே என்றும் எந்த நின் கதியே, எங்கும் எதிலும் இருக்கும் ஒளி வடிவமும் நீயே, படிகளெல்லாம் அந்த வரம் தரும் ஐயப்பன் திருவடியே. வணக்கம், என் பேர் மைதிலி. எங்கள் மண்டலோட பேர் ஸ்ரீ ராஜகுரு விநாயக் மண்டல். நாங்கள் இந்த கணபதி மண்டலை 20 வருஷமாக வச்சு நடத்திட்டு இருக்கோம். வருஷம் நாங்கள் 9 நாள் இந்த கணபதி வச்சு செலிப்ரேட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து விதவிதமாக பூஜை, ஒவ்வொருத்தராக பூஜை தருவாங்க. அதை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி 9ஆவது நாள் நாங்கள் கொண்டு கரைப்போம். எங்கள் மண்டலில் நாங்கள் விளக்கு பூஜை வச்சு நடத்துகிறோம். ஒவ்வொருத்தருடையும் டொனேஷன் அவங்களுக்கு இஷ்டப்பட்டது என்னதெல்லாம் தரணுமோ பிரசாதம் எல்லாருமே பண்ணி கொண்டு தராங்க. வருஷம் வித்தியாசமான கணபதியாக வச்சுட்டு இருக்கோம். போன வருஷம் கருப்பு சாமி வச்சுருந்தோம், இந்த வருஷம் ஐயப்ப சாமி வச்சுருக்கோம். அதனால தான் இந்த 18 படி வச்சு ஐயப்ப சாமி இருக்கிற மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கோம். ஐயப்பா சாமி நாங்கள் வச்ச மெயின் ரீசன், எங்கள் ஃபேமிலியில எல்லாருமே ஐயப்பா சாமிக்கு மாலை போடுவாங்க. வருஷம் மலைக்கு போவாங்க. இந்த டீமில் உள்ள எல்லா பசங்களும் கருப்பு சாமி ஐயப்பா சாமிங்கிறது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டோட எல்லாரும் இருந்தாங்க. ஸோ எல்லாரோடைய சஜஷனில் தான் நாங்கள் ஐயப்பா சாமி டிசைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இந்த வருஷம் ரொம்ப கிராண்டாகவும் செலிப்ரேட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். இது 20ஆவது வருஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். இன்ஷால்லாம் யூபிக்காரங்க, கிறிஸ்டின்காரங்க எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே ஒன்னேடியாக ஒன்று கூடி வந்து நிற்கிற மெயின் ஃபெஸ்டிவல் இந்த கணபதி ஃபெஸ்டிவல் தான். அவங்களாம் முன் வந்து பிரசாதம் பண்ணி தராங்க, டொனேஷன் பைசா கொடுக்குறாங்க, ஏதாவது ஸ்வீட்ஸ் வாங்கி என்னைக்காவது ஒரு நாள் தரணும் அப்படின்னு நினச்சி தராங்க. மலைகளிலே எங்கள் ஐயப்பன் வாழ்வது சபரியிலே, வேதியர்கள் கொண்டாடிடும் மலை எங்கள் சபரிமலை, வேதம் வாழும் ஐயனின் மலையே, எங்கும் நதியாய். டெக்கரேஷன் எல்லாமே பசங்க ஒவ்வொருத்தருடைய ஐடியால தான் இந்த டெக்கரேஷன் இருந்தது. எல்லாருடைய சஜஷனும் ஒன்று கூடி பண்ணதான் இந்த ஐயப்பா சாமியோட டெக்கரேஷன் ஃபுல்லாகவே. அதுலேயும் ஒரு பையன், மெயினான பையன் இருக்கான், அவன் ஆர்ட் நல்லா அந்த பின்னாடி உள்ள சிவன் இருக்குதுல, அது அவன் தான் வரைச்சது. ஆர்ட் விஷயத்துல அவன் ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான். வருஷம் எங்கள் மண்டலில் ஆர்ட் எது இருந்தாலும் அவன் தான் வரைவான். மற்ற எல்லா பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ராகுல், நிதின், அஸ்வின், பேட்ரிக், சந்தோஷ், சுரேஷ், முருகேஷ், கணேஷ் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஒன்று கூடி இந்த டெக்கரேஷனை எல்லா வருஷமும் நல்லா பண்ணி அவங்க தான் தராங்க. எங்கள் குறைகள் நீக்க அவதரித்தவன் நீயே, மலைகளிலே எங்கள் ஐயப்பன் வாழ்வது சபரியிலே, வேதியர்கள் கொண்டாடிடும் மலை எங்கள் சபரிமலை, அருள்மழை பொழிந்திடும் திருப்படி அதனில் அடி வைத்து ஏறிடும் அடியவர் நெஞ்சில் காமமும் குரோதமும் சக. ஓம் சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். இந்த பிள்ளையாரப்ப வந்து வருஷம் வந்து எல்லாரும் இந்த பாம்பே பொறுத்த அளவில் எல்லாருமே நல்லபடி வச்சு எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நேமசமும் இருக்கையில் இந்த இத்தனை வருஷம் நான் 3 வருஷம் வைக்கிறேன், 5 வருஷம் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு தன் வீட்டில் உள்ள ஒரு கஷ்டத்தை சொல்லி அந்த பிள்ளையார வைக்கிறாங்க.
அந்த பிள்ளையார் வச்சு அவங்க 5 நாள் வச்சு எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 10 நாள் 11 நாள் வச்சு எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பெரிய மண்டல்கள்லாம் அப்படி தான் எடுக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நல்ல அமைதியாக நல்ல பூஜை பண்ணி நித்தம் தினமும் பூஜை பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு அருள் உண்டு. இந்த இடத்துல வந்து பிள்ளையார் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல அருளோடு தான் பிள்ளையாரப்பா எல்லா இடமும் இருக்கிறாரு. எல்லா மக்களும் சந்தோஷமாக எந்த கஷ்டம் இல்லாமல் நல்ல வான வேடிக்கை தான், சாப்பாடு தான், தினமும் பிரசாதம் தான், அதெல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. எந்த குறையும் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக ஒரு அந்த 10-11 நாளைக்கும் அவங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுதாங்க. அப்போ அந்த பிள்ளையாரப்பா அவங்கள நல்ல மாதிரி வைக்க போய் தானே அவங்க அதெல்லாம் செய்கிறாங்க. இந்த இடத்துல வந்து 20 வருஷமாக நாங்களும் வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் எந்த குறையும் கிடையாது. நல்ல மாதிரி பிள்ளையாரப்பா வச்சுருக்காரு. அதுவும் இந்த வருஷம் வந்து ஐயப்பனே வந்திருக்காரு. பிள்ளையார் வடிவில் ஐயப்பன் வந்திருக்கிறாரு. அது இதை விட பெரிய ஒரு நன்மை. பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. ரெண்டாவது இந்த இடத்துல வருஷம் நாங்கள் விளக்கு பூஜையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். விளக்கு பூஜை வச்சுக்கிட்டு இருந்தோம். விளக்கு பூஜை வந்து ஒரு மகாலட்சுமிக்குள்ள ஒரு இதாக நாங்கள் நினச்சி அதை வச்சுக்கிட்டு இருக்கோம். விளக்கு பூஜைங்கிறது மகாலட்சுமி பூஜை தான். பெண்களுக்கு வந்து மாங்கல்ய பூஜை, விளக்கு பூஜை இதெல்லாம் பெரிய உகந்தது. எல்லா பெண்களும் வந்து இந்த விளக்கு பூஜையில் கலந்து அவங்களும் விளக்கு பூஜை மகாலட்சுமியோட அருளையும் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ எல்லா பெண்களுமே இந்த விளக்கு பூஜை எங்கே நடந்தாலும் அவங்க ஓடி வந்துடுவாங்க. இந்த வருஷம் இதில் நாங்கள் 20 வருஷமாக நாங்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். விளக்கு பூஜையும் சிறப்பாக நடக்குது. அடி வைத்து ஏறிடும் அடியவர் நெஞ்சில் காமமும் குரோதமும் சகலமும் அகல மனமென்னும் கோயிலில் மணி விளக்கெரிய பந்தள ராஜனின் மகிமையும் விளங்கிட பார்க்கின்ற இடமெல்லாம் அவன் முகம் தெரிய வறுமையும் வாட்டமும் இல்லாதொழிந்திட ஈசன் மகன் என்னை என்றுமே காத்திட ஹரியே ஹரிஹரசுதனே வருவாய் அனுதினம் நீயே. என்னோட பேர் சபரி ஜோதி. மண்டப பேர் ஸ்ரீ ராஜகுரு விநாயக் மண்டல். இது 20 வருஷமாக நடந்துட்டுருக்கு. கணபதி விழா வந்து பாம்பேயில் ரொம்ப விசேஷமானது. 10 நாள் இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த 10 நாள் ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம ஊரில் திருவிழா கோயில் கூட நடக்கும். அதை விட இது வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால்நாட்டி, அதுக்கப்புறம் இந்த 10 நாளும் இங்கே வந்து நம்ம ஊரில் கோயில் கூட எவ்வளோ விசேஷம் நடக்குமோ அதை விட இது மேலாக இங்கே நம்ம மக்கள்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. போன வருஷம் இந்த மண்டபத்தில் கருப்பசாமி வச்சுருந்தாங்க. கருப்பசாமிங்கிறது வந்து நம்ம குலதெய்வம். எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாருமே. அப்போது நம்ம முதல்ல வணங்க வேண்டியது நம்ம குலதெய்வம் தான். அந்த இதில் போன தடவை இங்கே கருப்பசாமி ரூபம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த தடவை பிள்ளையார் வந்து ஐயப்பன் ரூபத்தில் வச்சுருக்காங்க. ஐயப்பனை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அவங்க வந்து அவ்வளோ ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் 15 வருஷம் கழிச்சு தான் குழந்தை இல்லாமல் நான் பிறந்தேன். அது ஐயப்பனோட அருளால் தான் நான் பிறந்தது. எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் அவ்வளோ பேருக்குமே எங்கள் அப்பா 48 வருஷம் மாலை போட்டிருக்காங்க. இன்னும் மாலை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நானும் சபரிமலைக்கு மாலை போட்டு போயிருக்கேன் சின்ன பிள்ளையில். ஐயப்பரை பற்றி சொல்லணும்னா கண்கண்ட தெய்வம். நம்ம நினச்சது நடக்கும். இந்த உலகத்திலே ஐயப்பர் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கடவுள். அதே ரூபத்தை பிள்ளையாரும் அதே மாதிரி தான். பிள்ளையார் வந்து முழு முதற் கடவுள். அந்த ரூபத்தை இந்த ரூபத்தில் நம்ம வழிபடும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் போது நம்ம சந்தோஷம் அடையதை விட சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது ஒரு இந்து முறைப்படி எப்படி பூஜை பண்ணணும், என்ன பண்ணணும், நம்ம இந்து மக்களுக்கு இப்போ உள்ள குழந்தைகளுக்கு நிறைய நம்ம இந்து தர்மத்தை பற்றி தெரியாது. ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு மந்திரம் படிக்க அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆர்வம். நம்ம படிக்கிற மந்திரத்தை அந்த பிள்ளைங்களும் கற்றுக்கிட்டுதாங்க. அதனால இந்த விநாயகர் பூஜை வந்து இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேதியர்கள் கொண்டாடிடும் மலை என்று சபரிமலை, வேதம் வாழும் ஐயனின் மலையே, எங்கும் நதியாய் பொங்கிடும் அருளே, எங்க
குறைகள் நீக்க அவதரித்தவன் நீயே. மலைகளிலே எங்கள் ஐயப்பன் வாழ்வது சபரியிலே. வேதியர்கள் கொண்டாடிடும் மலை எங்கள் சபரிமலை. அருள்மழை பொழிந்திடும் திருப்படி அதனில் அடி வைத்து ஏறிடும் அடியவர் நெஞ்சில். காமமும் குரோதமும் சகலமும் அகல மனமெனும் கோயிலில் மணி விளக்கெரிய. கருப்புசாமி நாங்கள் லாஸ்ட் இயர் வச்ச மெயின் காரணமே இந்த ஐயப்ப சாமி பூஜையில எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆவலோடு இருக்கிறது இந்த கருப்புசாமி கூட ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் தான். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு குலதெய்வமும் கருப்புசாமி. கூட இருக்க டீம்ல உள்ள எல்லா பசங்களும் கருப்புசாமினா ரொம்ப என்டர்டெயின் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் இயர் நாங்கள் வச்சோம். இன்னொன்று அவர் நம்ம எல்லாத்துக்குமே காவல் தெய்வம். அந்த காவல் தெய்வத்தை நம்ம கணபதி உருவத்தில் வைக்கணும்னு டீம் மெம்பர் எல்லாரும் ஆசைப்பட்டு அந்த கணபதியை லாஸ்ட் இயர் வச்சோம். அதே பேஸ் பண்ணி தான் இந்த அடுப்பு ஐயப்ப சாமி வைப்போம் அப்படின்னு டிசைட் ஆகி ஐயப்ப சாமி வச்சோம். இந்த 18 படி அலங்காரம் எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இல்லைன்னா நாங்கள் படி ஏறி உள்ள வர மாதிரி செட்டப் பண்ணுற ஐடியா. ஸ்பேஸ் இல்லாதனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி 18ஆம் படி ஐயப்பாவை கொண்டு அங்கே பிள்ளையார உட்கார வச்சிருக்கோம். நதியாய் பொங்கிடும் அருளே எங்கள் குறைகள் நீக்க அவதரித்தவன் நீயே. மலைகளிலே எங்கள் ஐயப்பன் வாழ்வது சபரியிலே. வேதியர்கள் கொண்டாடிடும் மலை எங்கள் சபரிமலை. அருள்மழை பொழிந்திடும் திருப்படி அதனில் அடி வைத்து ஏறிடும் அடியவர் நெஞ்சில். காமமும் குரோதமும் சகலமும் அகல மனமெனும் கோயிலில் மணி விளக்கெரிய. அருண்ஜி லாஸ்ட் டைம் தாராவிக்கு ஃபுல்லாக ஷூட் வந்திருக்கும் போது கருப்புசாமியை மட்டும் ஸ்பெஷலாக ஷூட் பண்ண வந்திருந்தாங்க. அந்த டைமில் தான் ரோட்ல இருந்து ஒரு பர்சன் தான் உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. உள்ளேயும் கருப்புசாமி வச்சுருக்காங்க இந்த சாலன்ட்டு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எனக்கு அருண்ஜி கூட ஆனது. அதுக்கப்புறம் இருந்து அவங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு கனெக்ஷனு. அவங்க ஆஷிஷ் ஃபவுண்டேஷன் என்ஜிஓன்ட்டு ஒன்று வச்சு நடத்துகிறாங்க. அந்த ஃபவுண்டேஷனில் நிறைய அப்நார்மல் பிளேல ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க கூட ஒரு பெரிய டீம் இருக்குது. அந்த டீம் எல்லாருமே சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு என்கரேஜ் பண்ணுறது, அந்த பிள்ளைகளுக்கு உண்டான சாப்பாடு முறைகள் என்னதெல்லாம் பெனிஃபிட் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கோ அஃபிஷியலி ஹாஸ்பிட்டலில் எப்படினாலும் எல்லா இதுவுமே த்ரூ அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நான் கூட அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது. ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் சப்போர்ட் கொடுப்பேன். இந்த ஃபவுண்டேஷன் நடத்துறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஏன்னா ஹேண்டிகேப்டுங்கும்போது நிறைய பேர் ஒதுங்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. பட் அவங்க எல்லா இதுலேயுமே முன்ன நின்று நல்லபடியாக நடத்தி கொடுக்காங்க. பேஸ்ட் ஆன் அதை வச்சு இவங்க அந்த கருப்புசாமி சேனல்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் எல்லா ஆன்மீகத்தோட அதாவது எல்லா கடவுளுக்குள்ளதும் அதில் வீடியோஸ் எடுத்து போடுறாங்க. ஸ்பெஷலி எந்த இடத்துலலாம் கருப்புசாமி இருக்குதோ, கோவில்களில் எங்கெல்லாம் திருவிழா நடக்குதோ, எங்கெல்லாம் கருப்புசாமி பூஜைகள் விசேஷமாக நடக்குது, ஐயப்ப சாமியில் எங்கெல்லாம் கருப்புசாமி பூஜைகள் விசேஷமாக நடக்குது, எல்லாமே வீடியோஸ் எடுத்து ரொம்ப பிரபலமாக அவங்க போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் பிரபலமாக எங்களுடைய வாழ்த்துக்கள். அருண்ஜிக்கு மிகமான நன்றி. எங்களுடைய மண்டலியும் அவங்க தான் சேனலை வெளியே கொண்டு வந்ததே அவங்க தான். அதனால அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் மண்டல் சார்பில் அவங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றி. நிற்கும் உருவமும் நீயே, ஆதியும் அந்தம் எதுவும் இல்லா ஜோதியும் நீ.